வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு பாத்ரூம் ப்ளம்பிங் ஒர்க்கு கூப்பிட்ருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வீடு நம்ம தான் செஞ்சிட்ருக்கோம். சரி, மெட்டீரியல் இன்றைக்கி தான் நேற்று தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி தான் நம்ம செய்ய வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு வச்சுருந்த லைனு வாஷ் பேஷனுக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருடைய கோல்டு வாட்டர் இன்புட்டு. அதில் இருக்க எல்லாமே யூபிவிசி பைப் போட்டிருக்கேன். கோல்டு வாட்டருக்கு, ஹாட் வாட்டருக்கு சிபிவிசி பைப் போட்டிருக்கேன். இது இந்த மேலேருந்து வரது பார்த்திங்கன்னா சிபிவிசிக்கு ஹாட் வாட்டருடைய அவுட்புட் லைனு ஹீட்டர்லேருந்து வருது. வால் மிக்சரும் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சுப்ரீமோடையது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஹைட்டு அதிகமான பேஷன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஹைட்டாக தெரியுது நம்மளுக்கு. ஸோ இதுக்கு அந்தளவுக்கு அங்கே மண் கொட்டி ஹைட்டு தூக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் மழை வாட்டருக்கு வேறு பக்கம் இடம் கிடையாது. வீட்டை சுற்றி 3 பக்கமும் இடம் இல்லாமல்து ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் இறக்கியிருக்கோம். டாய்லெட்டு நேராக கீழே அடி பக்கம் பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்பக்கம் மட்டும்தான் நம்ம பைப் லைன் ஜாயின் பண்ண முடியும். அதனால் அதுவும் ஜாயின் போட்டாச்சு. மழை தண்ணி இது பார்த்திங்கன்னா காங்கிரீட்டை உடச்சி தான் கொண்டு வர மாதிரி இருக்குது. அப்புறம் பாத்ரூமுடைய இன்புட் லைன் தண்ணி டேங்க்லேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா அதுவும் அதே சேம் வழியாக தான் கிராஸ் பண்ணி வருது. பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கரெக்டாக செக் பண்ணி அடப்பு இருந்தால் எடுக்கிறதுக்காக டோர் டீ போட்டிருக்கோம். அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஏன் ஏர் வைக்கலைன்னா ஒரு சாரத்தோலை ஓட்டை ஒன்று இருக்குது, அதை அடைக்காமல் இருக்காங்க மேஸ்திரி. அதனால் நம்ம ஏர் வைக்காத இருக்கோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று, ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுதுன்னு சொன்னாங்க பெட்ரூமில். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட காடி எடுக்கும்போது சொல்லலை. ஸோ இப்போ தான் சொன்னாங்க. அதனால் இப்போ காடி எடுத்து நல்லா வச்சுருக்கோம். 8 மாடல் பாக்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு 3 சாக்கெட் வர மாதிரி. அதனால் 8 மாடல் வச்சுருக்கோம். இந்தியன் மிஷின் பார்த்திங்கன்னா பீவேர்ன்ற பிராண்டு. கொஞ்சம் வெயிட்டாக நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 850 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வருது. இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்கு எல்லாமே மல்டி ட்ராப் இல்லை, 90 ட்ராப்பாகவே போட்டிருக்கோம். இது பைப்பும் சுப்ரீமோடைய தான். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சுப்ரீம் தான். அது ஹீட்டருக்கான 2 இன்புட்டு அவுட்புட்டு, ஒரு இன்புட் ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட்டு. வால் மிக்சர் வந்து 3/4 அரை அந்த சைஸ் தான் வச்சுருக்கேன். இது ஷவருக்கான லைனு. நீங்கள் கன்சல்ட் வால்வும் வைக்கலாம், இல்லை வால் மிக்சராக வைக்கலாம். ரெண்டுடைய நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2க்கான காஸ்ட்டு, டேப்பு 2 பிராஸ்டி எல்லாச்சும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஒரு வால் மிக்சருக்கு 2 கன்சல்ட் வால்வு இதோடைய அமௌண்ட் எல்லாம் டேலி பண்ணாலும் நம்மளுக்கு வர வேண்டியது கடைசியாக பார்த்தீங்கன்னா வால் மிக்சரை வச்சாலும்